ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ போராடி கொண்டிருக்கும் ஒரு விஷயமானது திடீர் திருப்பத்தோடு ஒரு ஆச்சரியத்தில் முடியப் போகின்றது. நீ எதிர்பார்த்த ஒரு மங்கள செய்தியானது நாளை விடியலில் உன் கைகளில் வந்து சேர காத்து கிடக்கின்றது. எப்பொழுது விடியுமோ என்று அந்த செய்தியானது உனக்காக இப்போது தவம் இருந்து கொண்டிருக்கின்றது. நீ எப்படியெல்லாம் இந்த செய்தியானது எனக்கு கேட்க வேண்டும் என்று நீ காத்திருந்தாயோ, அப்படி ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று இப்போது அந்த விடியலானது உனக்காக காத்திருக்கின்றது. ஆம் செல்லமே, நான் சொல்லக்கூடியது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. உன் சாயப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்லுகின்றேன் என்றால் நிச்சயமாக அது நடக்கும் என்று உனக்கும் தெரியும். அதனால்தான் இச்செய்தியை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த ஒரு விஷயமானது உனக்கு கைகூடி வரப்போகின்றது. மங்களகரமான நாளைய தினத்தில் அந்த செய்தியை கேட்டு நீ கண்கலங்கி சந்தோஷத்தோடு நன்றி சாயப்பா என்று என்னிடத்தில் சொல்லத்தான் போகின்றாய். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். இனி ஒவ்வொரு நாளுமே உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விடியலானது அற்புதமான ஒரு விடியலாகத்தான் இருக்கும். பல ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு போராட்டங்களை நீ தனியாக சுமந்து கொண்டு போராடி கொண்டிருந்தாய், எத்தனை பாரங்களை எல்லாம் உன் தோள்களில் தாங்கிக் கொண்டிருந்தாய் என்று உன் அப்பாவாகிய எனக்கு தெரியுமல்லவா? உன் பாரங்களை எல்லாம் சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருந்தாலும் அவற்றை பற்றி யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் நீயே உனக்குள் போட்டு எல்லா அழுத்தத்தையும் புதைத்து கொண்டு மன வருத்தத்தோடு சரியாக உண்ணக்கூட முடியாமல் உறங்கக்கூட முடியாமல் இதிலிருந்து எப்படியாவது என் குடும்பத்தை நான் காப்பாற்றி விட வேண்டும் என்ற மன உறுதியோடு நீ போராடி கொண்டிருந்தாய். என் செல்லமே, உன் போராட்ட காலமானது இப்போது முடியப் போகின்றது. உனக்கான வெற்றி செய்தியை உன் சாயப்பா எழுதிவிட்டேன். உன் விதியையே மாற்றி உன் கைகளில் தரப்போகின்றேன். நீயே ஆச்சரியப்படும்படி ஒரு அற்புதமானது உன் வாழ்க்கையில் நிகழ இருக்கின்றது. உன் சாயப்பா உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் என்றால் அதை சர்வ நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் என்று நீ முழு மனதோடு என்னை நம்ப வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் தான் இந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களையும் பல நல்ல திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. உன் சாயப்பாவின் ஆசிர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும். நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன். உனக்கு எந்த நேரத்திலும் உதவி செய்ய 1000 கரங்களை கொண்டு உன் அருகிலே நான் இருக்கின்றேன் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். எந்த நேரமும் நீ கூப்பிட்டு குரலுக்கு ஓடி வர நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். நிழல் போல உன்னை தொடர்ந்து வருகின்றேன். அதனால்தான் உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளும் இப்போது முடிவுக்கு வரப்போகின்றது. விடுகின்ற பொழுதானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விடியலையே கொடுக்க இருக்கின்றது. உதிக்கின்ற ஞாயிறு பொழுதானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தையே ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. என் செல்லமே, தடைப்பட்டிருந்த ஒரு சுப செய்தியானது இப்போது உன் கைகளில் சேரப்போகின்றது. நீ நினைத்தபடியே அந்த செய்தியை கேட்டு நீ ஆனந்தப்பட போகின்றாய். உன் இல்லத்தில் உள்ள அனைவருமே மகிழ்ச்சி அடைய போகின்றீர்கள். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது நீ பல நாட்களாக என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம்தான் என்று உனக்கு தெரியும். நீ கேட்ட பிறகும் உன் சாயப்பா அதை கொடுக்காமல் இருப்பேனா? சரியான நேரம் காலம் பார்த்து அதை இப்போது உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்றுதான் இந்த தினத்தை நான் தேர்ந்தெடுத்து இருக்கின்றேன். அந்த தினமானது இப்போது வந்துவிட்டது. உனக்கான வெற்றி விடியலை உன் சாயப்பா கொடுத்து விட்டேன். உன் போராட்டத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளியை வைத்து விட்டேன். நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் தடையின்றி இனிமேல் நடக்கும். நீ நேசித்த உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு ஏதோ ஒரு மனக்கசப்பில் பிரிந்து சென்று இருந்தார்கள். அந்த மனக்கசப்பானது இப்போது முடியப் போகின்றது. உன்னை தேடி அவர்கள் தானாகவே வந்து சேருவார்கள். நீ நினைத்தபடியே மகிழ்ச்சியாக அவர்களோடு உன் வாழ்க்கை பயணத்தை நீ தொடரப் போகின்றாய். உனக்கு பக்க பலமாக இருந்து பல நல்ல விஷயங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பு பலமாக அது இருக்கப் போகின்றது. உன் சாயப்பா கொடுக்கும் இந்த வாழ்க்கையானது உனக்கு எப்போதும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரக்கூடியதாகவே இருக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஒரு சிலர் போலியான முகத்தோடு உன்னோடு பழகுகிறார்கள் என்று நீ என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாய். அதுவும் உண்மைதான் செல்லமே. எல்லோருமே உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்
என்று சொல்ல முடியாது. ஒரு சிலர் உனக்கு முன்பாக ஒரு மாதிரி பேசினாலும் உனக்கு பின்பாக வேறு மாதிரி பேசக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். யாரிடத்தில் என்ன பேச வேண்டுமோ அதை மட்டுமே பேசு. எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாதே. உன் அன்பிற்குரியவர்களுக்கும் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பவர்களிடத்தில் மட்டுமே உன்னுடைய சில விஷயங்களை பற்றி சொல். மற்றவர்களிடத்தில் அளவாகவே பழகு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு எப்போதும் நல்லதையே கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கை என்பது உன் கையில் இருக்கின்றது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் உன் கையில் தான் இருக்கின்றது. எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று உனக்குள் ஒரு திட்டத்தை வகுத்துக்கொள். யாரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும், எந்த செயலை எப்படி செய்தால் நமக்கு அது வெற்றியை கொடுக்கும், நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றெல்லாம் நீ தீர்மானித்து விட்டால் வாழ்க்கை எப்போதுமே உன் கைப்பிடிக்குள்ளேயே இருக்கும். நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவர்களுடைய ஆலோசனையையும் கேட்டுக்கொள். அவர்களுடைய கருத்து என்ன என்றும் தெரிந்து கொள். யார் என்ன நினைக்கிறார்கள், யார் என்ன சொல்லுகிறார்கள் என்று புரிந்து கொண்டு அவர்களையும் ஆலோசித்து கொண்டு ஒரு முடிவை நீ எடுத்துக்கொள். என் செல்லமே, வாழ்க்கை என்பதே எப்போதும் உன்னை மட்டுமே சார்ந்தது இல்லை அல்லவா? எல்லோருக்கும் அது சரியானதாக இருக்க வேண்டும். நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் உனக்கு வெற்றியில் முடிய வேண்டும் என்று உன் சாயப்பா ஆசைப்படுகின்றேன். அதனால் தான் உனக்கு பல விஷயங்களை உன்னிடத்தில் தேடி வந்து இவற்றையெல்லாம் நீ செய்ய வேண்டும், இவற்றையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆம் செல்லமே, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேறி செல்வதற்கான வழிகாட்டுதலாகத்தான் இருக்கும். இதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் மீது எனக்கு ஒரு தந்தையாக அளவு கடந்த அக்கறையும் அன்பும் இருக்கின்றது. அந்த அன்பினால் தான் சாயப்பா எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன். இந்த அக்கறையினால் தான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் வார்த்தைகளை உன் மனதிற்குள் நன்றாக பதிய வைத்துக்கொள். அதன்படியே உன் வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கிவிட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு குறையும் இருக்காது. மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விடுவாய். உன் சாயப்பாவுக்கும் அதுதான் வேண்டும். என் குழந்தை எப்போதும் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று உனக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, என்னுடைய சொற்கள் ஒவ்வொன்றும் உனக்கு புரிந்திருக்கும். இவையெல்லாம் உனக்காகவே சொல்லப்பட்டது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சாயப்பா ஒரு விஷயம் சொல்லுகின்றேன் என்றால் அது உனக்கு எந்த அளவிற்கு முக்கியமானது என்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன்படியே நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு ஒரு குறையும் இருக்காது. ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நீ எதிர்பார்த்தது எல்லாமே உன் கையில் வந்து சேரும். நீ சந்தோஷமாக வாழப்போகின்ற காலம் இப்போது உன் கையில் வந்து விட்டது. நிம்மதியாக இரு. உன் சாயப்பா எப்போதும் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு இரு. என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் இனி நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.